அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிய நாடு, ஒரு புதிய வாழ்க்கை என்ற அடிப்படையிலே இன்று இலங்கையில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புதிய அரசாங்கத்தோடு, புதிய தலைவரோடு பயணித்துக் கொடுக்கின்ற இந்த நேரத்திலே பல விமர்சனங்கள் புதிய அரசாங்கத்தை நோக்கி வந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றி பல பக்கங்களிலிருந்தும் மற்ற அனைத்து கட்சிகளினுடைய அங்கத்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல கருத்துக்களை கூறிய வண்ணம் இருக்கின்றனர். ஆம், அது பற்றிய ஒரு தெளிவை உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னவெனில், இப்பொழுது புதிதாக எழுந்திருக்கின்ற ஒரு சர்ச்சை தான் என்னவெனில், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்றதன் பின்பு அவர் பதவியில் அமர்த்திருக்கின்ற அனைவரும், அவருக்கு சார்பாக பேசியவர்கள், அவரது ஆதரவாளர்கள், அவர் விரும்புகின்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் அனைவருக்கும் பதவி கொடுத்திருக்கின்றார் என்று அவருக்கு குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதை பற்றி எனது கருத்து என்னவெனில், ஆம், அப்படி இருந்தாலும் அதன் தவறுதான் என்ன? உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். என்னவெனில், ஒரு லீடர், அவருக்குண்டான லீடர்ஷிப் தன்மைகளில் ஒன்றுதான், அவர் ஒரு இடத்துக்கு சென்றால், ஒரு சிஇஓ அல்லது உயர் பதவிகளில் அமரக்கூடியவர்கள், அவர் ஒரு நிறுவனத்துக்கு அல்லது நாட்டுக்கென்று வைத்துக் கொள்வோம், அவர் ஒரு இடத்துக்கு தலைமை தாங்கி சென்றால் அவருக்கு சுற்றியுள்ள அனைவரும் அவர் என்ன சொல்கின்றாரோ அதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? இதில் அவருடைய உறவினர்களை அந்த இடத்திலே வைத்திருந்தால்தான் அது தவறாக அமையும். இலங்கையில் இருக்கின்ற பாரிய கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு அனுசரணை வழங்கக்கூடிய, அதற்காக பேசக்கூடிய மக்கள் தான் இலங்கையில் இருக்கின்றனர். இவர்கள் கூறுவது போன்று எந்த கட்சியை பற்றியும் பேசாத ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் அவ்வாறு யாரும் இருப்பதில்லை. அப்படி என்ன, சின்ன ஒரு 5 வயசு பாலகன், சின்ன பிள்ளையத்தான் அதுக்கு நியமிச்சோம். இன்றைக்கு ஒரு வழியுமே இல்லாம, வங்களோத்தாகி, வேற வழி இல்லாம, எல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் ஓவர் ஆகி, எல்லா கட்சிகளும் சிதறி சின்ன பின்னமாகி அடிச்சு கொண்டு இந்த கலைக்கப்பட போகின்ற தங்களது பதவிகளையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவுக்கு அமைச்சர்களும், முன்னால் இருந்த அமைச்சர்களும் திண்டாடுகின்ற இந்த சமயத்திலே, அந்த மூழ்க போற டைம்ல இந்த நிழலை பிடிச்சி தொங்க பார்க்குறான்ற மாதிரியும் எத்தனையோ பேர் மிகவும் ட்ரை பண்ற இந்த அரசாங்கத்தை பிரட்டணும், இதை வந்திருக்கிற அனுரகுமாருக்கு சப்போர்ட் இல்லாமல் ஆக்கணும்னு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அது நடக்காத காரியம். என்னன்னா, அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை தீர்மானிச்சா அதை மாற்ற சக்தி ரொம்ப கஷ்டம். அப்போ அல்லாஹ் தீர்மானித்த எனக்கு தெரியுமான்னு கேட்டால், நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எங்களுக்கு அனுமானிக்கலாம். அல்லாஹ்வோட நாட்டம் இப்படித்தான் இருக்குது. ஸோ எனவே தயவு செய்து நீங்கள் உங்கள் தோல்விகளை ஒப்புக்கொண்டு கையை தூக்குங்கோ. இன்ஷா அல்லாஹ் 5 வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் ஒழுங்காக செய்யவில்லை என்றால், முன்னைய அரசாங்கங்களை போல்தான் இவர்களும் நடக்கின்றார்கள் என்றால், நாங்க ஒன்றும் இங்க ஜேவிபின்னு பச்சை குத்தி வச்சு கொண்டு இல்லை, எங்க இதயத்துக்குள்ள பச்சை குத்தி ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்பொழுதுமே நல்லவர்களுக்காக ஓட் போட நினைக்கிறோம். இலங்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். 76 வருட காலமாக சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இலங்கை வங்களோத்து நிலைக்கு போனதால் தான் இந்த மாற்றம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மறுப்பதற்கில்லை. எனவே நீங்க உங்களோட தோல்வி ஒற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பேசுகின்ற ஒரு சிலர் நல்லவர்களாக இருந்தாலும், மொத்தமாகவே நல்லமில்லைன்னு சொல்லலாட்டியும், ஒரு சிலர் விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்து என்ன பயன்? ஒரு பாரிய கட்சியில மொத்தம் 225 பேர் 2 கட்சியா பிரிஞ்சுன்னு சொன்னா, அதுல 112 110 சரியில்லாம 3 நல்லா என்னதான் பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. எனவே தயவு செய்து நீங்க வேற ஏதாவது ஒரு புதிய டெக்னிக்கை கையாளுங்கோ இது அரசாங்கத்தை பெறட்டுறதுக்கு. அது விட்டு நீங்க எவ்வளவெல்லாம்
அனுரைய பத்தியும் அவருடைய கட்சியை பத்தியும் நீங்க எவ்வளவெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அதை பார்க்குற மக்களுக்கு உங்களோட மேல அருவருப்பு தான் வார. நீங்க ஏன் இதை புரிஞ்சு கொள்றீங்க? நீங்கள் ஷேர் பண்ற ஒவ்வொரு இந்த ஷேரும், நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், அனுரக்கு எதிராக அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் உங்களை அருவருப்பாக காட்டுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள தவறாதீர்கள். நீங்க வேணுமெண்டா வீடியோ போட்டுட்டு இல்ல ஷேர் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டு பாருங்க நான் போட்டு எப்படி இருக்குன்னு. அதுக்கு